மதுரை முடக்கத்தான் மணி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய மாநில நிறுவன தலைவர். ஜல்லிக்கட்டுன்றது எங்களுடைய மதுரையுடைய பண்பாடும் பாரம்பரியமான எங்களுடைய பிறந்த ஊர். இதுதான் ஜல்லிக்கட்டு தான், மதுரை தான் அந்த பிறப்பிடமே. அதில் எனக்கு காலங்காலமாக ஒரு ஜல்லிக்கட்டு ஆர்வம்னா, எனக்கு சிறிய வயதிலே பள்ளிக்கூடம் படிக்கும்போதே இந்த காளைகளை வளர்க்குறதும், நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய காளைகளை பார்க்குறதும், இந்த காளைகள் மேலே ஒவ்வொரு கன்றுகளை பார்க்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டவன். அப்படியே காலங்காலத்துக்கு வரும்போது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சிறிய சிறிய மாடுகளை கன்றுகளை பார்க்கும்போதே ரொம்ப ஆர்வம், அந்த காளைகள் மேலே ரொம்ப ஆர்வம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர்களுக்குள்ள மாடுகளை, அந்த சுற்றி திரியக்கூடிய மாடுகளை பிடிக்கிறது, சில மாடுகளை வாங்கி வளர்த்து அப்படியே கொஞ்சம் பழக்கினேன். திருப்பி ஒரு காலகட்டத்தில் பேப்பர் இதில் பார்த்திங்கன்னா அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பாலம்பேடு ஜல்லிக்கட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் போடும்போது அந்த பேப்பரை பார்க்க ரொம்ப ஆர்வம். அப்படியே அலங்காநல்லூர் பாலம்பேடில் முத போனேன். அப்போயே ஏரியாவுக்குள்ளேயே பிடிக்கும் போதே ரொம்ப மாடுகளை ரொம்ப ஒவ்வொருத்தவங்கள பார்ப்பேன். சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது நம்மளுக்கு. ஜல்லிக்கட்டுனா நம்மளுக்கு அங்கே பழகி கொடுப்பாங்களா, இங்கே பழகி கொடுப்பாங்களா, அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் பார்த்து பழகிக்கிட்டேன் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. அப்போயே போய் 1996 97லாம் அந்த வரக்கூடிய அந்த கும்பலில் எதிர்நோக்கி போக முடியல. அப்போ எதிர்நோக்கி போக முடியாமல் இருந்தாலும் அந்த கும்பலில் பார்த்திங்கன்னா ஆழ்கடல் மாதிரி. இன்றைக்கி கூட்டத்தை பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டில் கடலில் தண்ணியை பார்க்குற மாதிரி அந்த களத்தில் மனிதனுடைய தலையை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வயசு என்ன இருக்குன்றீங்க, ஒரு 14 வயசு தான் இருக்கும். அந்த வயசுலே போய் பார்த்திங்கன்னா உள்ளே போய் மல்லு கட்டி அங்கேருந்து அந்த வாடிவாசலில் ஒரு 100 மீட்ரு 200 மீட்டருக்கு முன்னால் வரக்கூடிய காளையில் பூரம் பொத்து போகிற மாடை பூரம் பிடிப்பேன். பிடிச்சதில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லா நின்று விளையாட்டு மாடு விளாண்டுக்கு இருந்ததில் ஓடி போய் கலெக்ஷன் பாயிண்ட்டில் ஓடி போய் குத்துற இடத்துல கட்டி பிடிச்சதில் ஒரு மாடு குத்தி தூக்கி போட்டதில் தான் அந்த கை இறங்கினது. இப்போ பார்த்திங்கன்னா பழைய மெட்டட்டோர் வேணு, மெடிக்கல் மருத்துவமே கிடையாது. அப்போ பழைய மெட்டட்டோர் வேணுக்குள்ளே 2 டெத்து, 16 பேர் வண்டிக்குள்ளே வரோம் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு. பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டில் பார்த்திங்கன்னா ரத்த கலரியாக இருக்கும். கால் வைக்க முடியாது, ஒரு மாடு வச்சு கால் வைக்க முடியாது, மனிதனுடைய காலில் வச்சு வரக்கூடியது. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைய பார்த்திங்கன்னா ஆழ்கடலில் நீந்திட்டு இன்றைக்கி உள்ள சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது ஏறதாழ 96ஆம் ஆண்டுலேருந்து பல காளைகளை பிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 4000 மாடுகளை பிடிச்சிருக்கோம். எந்த அளவுக்கு இன்றைக்கி ஏறதாழ 4000 மாடுகளுக்கு மேலே பிடிச்சிருக்கோமோ, எந்த அளவுக்கு வீரர்களை ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு காளைகளை வளர்த்துருக்கோம். மொத்த ஆரம்ப காலத்தில் வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாண்டி சிட்டிசன் களமே காலியாகும். ஆலமேடு காலத்திலலாம் ஒருத்தனை குத்தி அமலமாக்கி நிப்பாட்டி இருந்துச்சு. தன்னுடைய காளை இன்னொருத்தனை அமலமாக்கினதில் கூட நாங்கள் விரும்ப மாட்டோம். தன்னுடைய காளையை விளையாடணும்னு நினைப்போம். என்னுடைய லுங்கியை கழட்டி கொடுத்துட்டு மாடை கொடுத்துட்டு போனோம். மாடை புதைச்சி இன்றைக்கி சாமியாக கும்பிடுறவங்க, இடவழியிலே வாங்கி இடவழியில் விற்கிறவங்க இல்லை, பணத்துக்கு பரிசுக்கு வாங்கி மாடு ஓட்டுறவங்க இல்லை, இந்த கலாச்சாரத்தையும் மண்ணையும் பெருமையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிறவங்க, தன்னுடைய பேருக்கும் அந்த ஊருக்கும் போராடுறவன், மதுரையுடைய மண்ணுக்கும் தன்னுடைய பேருக்கும் தான் மாடை வைக்கிறாங்க. பேர் தான். பேர் இல்லாமல் இன்றைக்கி உலகம் எங்களுக்கு பணம் காசு அப்படின்றத கிடையாது. பல வண்டி வாங்கிட்டேன், பல கோல்டு மெடல், எத்தனையோ கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன், எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நான் மாடு பிடிச்ச போக என் மாடு கட்டு கிடக்காத ப்ரைஸுகளை வாங்கி வீடு வீடாக கொடுத்துருக்கோம். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு 2018ஆம் ஆண்டு ஒரு அசோக் லைலாண்டு வண்டி நிறையா கொடுத்துருக்கேன். வீரராவ் கலெக்டர் அவருடைய தலைமையில் ஜல்லிக்கட்டில் 2018ஆம் ஆண்டு ஆதரவற்ற குழந்தைகள் கொடுத்து, தமிழகத்தில் இதுவரை கொடுத்த ஒரு வரலுக்கு சுண்ணாம்பு கொடுக்காத வரல, ஒரு குண்டாச்சட்டி கூட கொடுக்காத உலகத்தில் முதல் ப்ரைஸை வாங்கி, ஜல்லிக்கட்டில் முதல் ப்ரைஸை வாங்கி ஆதரவற்ற குழந்தைகள் கொடுத்துருக்கேன். ஏன் கொடுத்துருக்கேங்க தெரியுமா? இனி வருங்காலத்தில் ஒவ்வொரு வீரனும் தன்னுடைய ஆதரவற்ற குழந்தைகளை பார்க்கணும். ப்ரைஸுகளை வாங்கி அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு இந்த காரு பைக்கு அப்படின்றத தாண்டி பொருட்களை, பீரோ, சைக்கிளு, என்ன வேணும், கட்டில் வேணுமா, தங்க காசு வேணுமா, உங்களுக்கு கிரைண்டர் வேணுமா, மிக்சி வேணுமான்னு சொல்லி எத்தனையோ அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது போக நம்ம காளையெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய காளையில் சொடக்கு போட்டு, தமிழகத்தில் சொடக்கு போட்டு மாடு ஓட்டியிருக்கேன். செலெக்ஷன் பண்ணி மாடை வைப்பேன். மாடு நின்று விளையாடுறதுக்கு மாடு ஒன்று தவிப்பேன். போட்டினா ஜெட்டு விமானம் மாதிரி ஒன்று தவிப்பேன். அதே இது வாசப்படியில்
எண்ணி சொல்ல முடியாத எத்தனையோ மாடுகளை சொடக்கு போட்டு தொடையை தட்டி ஓட்டியிருக்கேன். பிடிட்டா தான் சொல்லுவேன், பிடிக்காதேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் ஒரு மாடு பிடிக்கிறேன். பிடிச்சா தட்டி கொடுப்பேன். நின்று கட்டையில் நின்று வேஷம் விடுறவனை நான் வைவேன். கட்டையில் நின்று என் மாட்டை பிடிக்கிற மாதிரியே வேஷம் போடாத, என் மாட்டை அணைஞ்சு காமி, உன்னை நான் தட்டி கொடுப்பேன். ஏன்னா இது ஒரு பிஸ்டன் இல்லை, இது மாதிரி நான் பல பிஸ்டனை நான் உருவாக்குற இடத்துல இருக்கிறவன். இந்த ஒரு மாடவே அடுத்த ஊருக்கே கொண்டு வர மாட்டான். மாடை வந்து கணிச்சு ஒவ்வொரு காலையில் கொண்டு வந்து விஷயமாக மாட்டை கொண்டு வந்து இறக்குவோம். அப்டேட்டு வந்துக்கிட்டே இருப்போம். பொருள் தமிழகத்தில் சொல்ல வேணாம், அடையாளம் மதுரை. இந்த மதுரைன்ற பேருக்கு தான் தென் தமிழகமே இன்றைக்கி மாடுகளை கொண்டு வந்து மதுரை மாவட்டமே இன்றைக்கி பேர் உதிக்குதுன்னா காரணம் என்னைய போல் எத்தனையோ வீரர்கள். உங்களுக்கு ஜல்லிக்கட்டு ஆசை எப்போ ஃபஸ்ட்டு தோன்றுச்சு? 8 வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகள் சைடு கண்டுகளும் மாடுகளும் அங்கங்கே கட்டி கிடக்க நாட்டு மாடு. இன்றைக்கி அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடியதுனா நாட்டு மாடு. அன்றைக்கே அந்த நாட்டு மாடுகள் நம்ம வீட்டில் கண்டுகள் போடும். அந்த பக்கத்தில் கண்டு போட்டிருக்கோம். அந்த கண்டுகள் மேலே ஆசையாக இருக்கும். அதை பிடிப்போம், வைப்போம். ஒரு 8 வயசில் பார்த்துக்குங்க. அந்த கண்டுகளை பார்க்கும்போதே கொஞ்சுவேன். படிப்பறிவு எந்த அளவுக்கு இருக்கோ இந்த ஜல்லிக்கட்டில் அந்த நாட்டு மாடு அந்த கன்றுகள் மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அப்போயே பார்க்கும்போது அந்த கன்றுகளையும் பார்க்கும்போது அந்த மாடுகளையும் பார்க்கும்போது ரொம்ப ஆர்வம். அப்போ இந்த திமிழுன்னு சொல்ல தெரியாது எனக்கு, முதல்ல ஒரு குமுளுன்னு தான் சொல்ல தெரியும். அப்போ அடிப்படையாக சொல்லும்போது இது திமிழுப்பா, இது குமுள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்ததில்ல. அப்போ அந்த கண்டுகளை பிடிப்பேன். இந்த கண்டுகளை பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இந்த ஆர்வம் இருக்குது. இது என்னப்பா இந்த மாட்டுக்கு இப்படி இந்த இடத்துல வீங்கி இருக்குன்னு சொல்லி நானாக சின்ன பிள்ளையில கேட்டது உண்டு. ஆனால் ஒரு அறிஞ்ச காலத்தில் ஒவ்வொரு நாட்டு மாடையும் ஒவ்வொரு பசுமாடையும் பிடிச்சி அதை பிடிச்சி பழகி அலங்காநல்லூரில் தாண்டா நம்மளுடைய வீரத்தை பார்க்கணும்டான்னு சொல்லி என் வீட்டில் சின்ன பிள்ளையில் பயந்தாங்க. எங்கள் அம்மா வீரம் கொடுத்து வளர்த்தாங்க. ராமநாதபுரம் மாவட்டம், எங்கள் அப்பா மதுரை மாவட்டம். 2 பேரும் வேகமும் விவேகமும் கற்றுக் கொடுத்தது ஒன்று. எங்கள் அப்பா தான் போகாதானார். எங்கள் அம்மா அப்போயே எங்கள் அம்மா விபூதியை கொடுத்து போயிட்டு வாடா மானே, போருக்கு கூட போயிட்டு வாடான்னு. போர் என்னைக்கு நாள் தான், ஒரு நாள் போர். ஜல்லிக்கட்டுன்றது தினந்தூர் ஒரு போர். அந்த போரில் சமாளித்து வாடாமானேன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அன்னைக்கு கை ஒடிஞ்சது. நாட்டுக்கோழியும் ஜாரையும் கொடுத்து ஊட்டி விட்டு அன்னைக்கே சத்திரப்பட்டி காலையில் கட்டோட போய் மாவு கட்டு பிடிச்சேன். என் வீட்டில் இன்றைக்கி ஏராளமான பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. படிப்பறிவு ஓரளவு தான், ஆனால் சுய அறிவுன்றது நிறையா கற்றுக்கிட்டேன். ஜல்லிக்கட்டில் பல மாஸ்டர் டிகிரி முடித்தவன். ஒவ்வொருத்தவங்க இந்த காலேஜில் அந்த கல்லூரியில் அந்த ஸ்கூலில் படித்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்றாப்பு 2ஆப்பு இந்த ஊர். எனக்கு படிப்பு சும்மா கர்ணம் தப்புன மரண படிப்பு இல்லை. பேனாவை எடுத்தால் எல்லா பேரும் எழுகலாம், ஆனால் கொம்பு எடுத்தால் யாரும் எழுத முடியாது. கர்ணம் தப்புனா மரணம். இந்த மரணத்துக்கு முன்னால் விளாண்டு பல டிகிரி முடித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாஸ்டர் டிகிரி முடித்த இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிக காலையில் பிடிச்சி இன்றைக்கி நிற்கிறேன்னா என் தாய் தாப்புன்னு செஞ்ச புண்ணியமா இல்லை மக்கள் கொடுத்த ஆசீர்வாதமாக அந்த மீனாட்சி தாய் பாண்டி முனீஸ்வரர் கொடுத்த புண்ணியமாக தெரியலை. இருந்தவரை ரொம்ப நன்றி. முதல் மாடு பிடித்த தருணம் பற்றி கூறுங்கள். முதல் மாடு அலங்காநல்லூரில் அட்டன் பண்ணேன். ஒரு 4 பல்லு கண்டு. 4 பல்லு கண்டுனாலும் கிட்டத்தட்ட கிடப்பல் பெரிய மாட்டுக்கு ஒரு வயசு. சும்மா குண்டாங்குறையாக குத்துச்சு. என் கூட என்னுடைய பெரியப்பா மையன் கோபி வந்தான். அந்த கூட்டத்தில் போக முடியலை. ஆனால் கூட்டத்தில் போனாலும் 2 பேர் என்னைய தள்ளுறேன், ஓடுறா சின்ன பையன் போடான்னு சொல்லி என்னை 2 பேர் சத்தம் போடுறேன் போதையில். அன்னைக்கு உள்ள அந்த காலத்தில் என்னை ஓடுறா போடா, ஆள் செவத்த பையில இருக்க போடா அப்படின்னு சொல்லி என்னை பத்துறாங்க. ஆனால் 10 நாள் கூட இந்த இடத்துல நம்ம போகணும்னு சொல்லி அந்த ஆள் முதுகில் அடித்தான். இன்னொருத்தெல்லாம் ஒரு ஊர்லெல்லாம் கொட்டிவிட்டான். அப்போ கொட்டினா கூட அந்த மாட்டை நம்ம அணையணும்டா அப்படின்ற ஒரு வெறி பிடிச்சி போய் ஒரு கிட்டத்தட்ட அந்த வட்டமே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் ஒரு 4 பல்லு கண்டு. அப்போ தான் புடி, மனமான புடி. அதுக்கடுத்து பாலமேடு, அதுக்கடுத்து இப்படி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் அலங்காநல்லூர் முடிச்சதுக்கடுத்து தான் அந்த கை ஒடிஞ்சது. அந்த 96-97 கை ஒடிஞ்சது. ஆனால் அப்போயே ஒரு 3 மாடு 4 மாடு பிடிச்சிட்டேன். கண்டை பிடிச்சேன், 4 பல்லு கண்டை பிடிச்சேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிடப்புல் மாடை ஒரு 2 மாடை பிடிச்சேன். அதான் ஆசை. அளவுக்கு மீறி ஒரு கண்டை பிடிச்சேன், இன்னொரு மாடை பிடிச்சேன். அதுக்கடுத்து மிகப்பெரிய ஒரு மாடையை பிடிக்கணும்னு சொன்னோன்னே அந்த டயத்தில் கொஞ்சம் அந்த கேம் தெரியாதனால குத்தி தூக்கி போட்டுருச்சு. கை ஒடிஞ்சாலும் அந்த கை ஒடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஒடிஞ்ச கையை வச்சு 4000 மாடுகளுக்கு மேலே பிடிச்சிருக்கேன்னா அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுபோக சத்திரப்பட்டி, அச்சம்பட்டி எல்லா ஊர்லேயும் பிடிச்சேன். மணி எப்போ முடக்கத்தான் மணியாக மாறினீங்க?
அதான் முடக்கத்தான் மேட்டுத்தெருவில் அங்கே இருக்கும்போது கபடி மேட்ச்சில் விளாண்டுக்கிருப்பேன். விளாண்டுட்டு ஜல்லிக்கட்டுக்கு போவேன். அங்கேயே தூங்குவேன், அங்கேயே படுப்பேன். தோப்புக்குள்ளேயே அழகாக தூங்க சாப்பிட ஃப்ரீடமாக இருப்பேன். கம்மாயில் நீச்சல் போட, கபடி விளாட, ஜல்லிக்கட்டுக்கு போக. அப்போ அங்கே இருக்கும்போது என்னப்பா சுல்லா நான் இருக்கேன், என்னையா அவ்வளோ பெரிய மாடெல்லாம் பிடிச்சிக்கிருக்கேன், எந்த ஊரா எந்த ஊரானே அங்கனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊர் மனிதர்கள் சொல்லுவாங்க, முடக்கத்தான் மணிப்பா, நம்ம ஊருக்கார பையன்தாப்பா, முடக்கத்தான் மணிப்பா அப்படின்ட்டு. அப்போ தன்னுடைய ஊர்கள் அப்புறம் இருந்தாலும் கோரிப்பாளையம்ன்றது மிகப்பெரிய ஊர், ரொம்ப வரலாறுக்கு முக்கியம் இருக்கக்கூடிய ஊர், 20,000 மக்கள். ஆனால் இருந்தாலும் கூட அந்த ஊரில் பெரிய மனுஷர்கள் முடக்கத்தான் மணி முடக்கத்தான் மணி முடக்கத்தான் மணின்னு அது சில பட்ட பேராகவே ஆயிடுச்சு. அது ஊர் அந்த ஊரும் கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய நண்பர்கள் சப்போர்ட்டு, அந்த மீனாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கபடி டீமில் இருக்கக்கூடிய அனைவரும் சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையுமே. நான் ஜல்லிக்கட்டில் என்ன மாற்றம்லாம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டில் பொதுவாகவே அந்த விழா கமிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பூரா காரு பைக்கை வச்சு அந்த விழா கமிட்டி சீர்குலைக்கிறான். ஆனால் அந்த விழா கமிட்டி தான், வேறு யாரையும் சொல்லக்கூடாது. அந்த விழா கமிட்டி கார் பைக் இல்லாமல் அந்த மண்ணில் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்த மாவீரங்க இருக்காங்க தெரியுமா? வீரருக்கு போதுமான அந்த ஐஷு அந்த இது ரெடிமேடு வண்டி கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதையுமே ஜல்லிக்கட்டில் அந்த விழா கமிட்டிலாம் பார்த்திங்கன்னா அந்த கார் பைக்கு போட்டு அவங்களே எடுத்துக்கிறாங்க. இந்த கலாச்சாரத்தையும் பண்பாடையும் இந்த கார் சூதாட்டம் பைக் சூதாட்டம் இல்லாமல் இதை கெடுக்காதீங்க. இதை கார் இல்லாமல் பைக் இல்லாமல் அனைவருக்கும் சமமான ப்ரைஸுகளை கொடுத்து, இது கர்ணம் தப்புன மரண விளையாட்டு, 2 பேர்த்துக்கு கார் கொடுத்துட்டு கார் கொடுத்த மாட்டுக்கு ரத்தம் வரும், காரு கொடுக்காத மாடு பீரோ சைக்கிள் வாங்கிட்டு வர சந்தனம் வரும் கிடையாது. எல்லா மாடு குத்துனால் ரத்தம் தான் வரும். வீரர்களை போதிய மரியாதை பண்ணுங்கள். இந்த இனி வருங்காலத்தில் 2025 ஆண்டு நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டில் யாருக்கும் காரு பைக்கும் போடாமல் உணவு வசதி பண்ணி கொடுங்க, கழிப்பறை வசதி பண்ணி கொடுங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் தினந்தோறும் கத்திக்கிட்டே இருக்கோம், பல இடத்துல நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் இது முழுக்க நடத்தக்கூடிய வேறு யாரையும் நாங்கள் குறை சொல்ல மாட்டோம். விழா கமிட்டி செய்கிற தவறு தான் ஜல்லிக்கட்டு. இந்த மாணவர்கள் போராடி கொடுத்த ஜல்லிக்கட்டை இன்றைக்கி அந்த கார் பைக்கை போட்டு இந்த ஜல்லிக்கட்டை இழிவு பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. 2025ஆம் ஆண்டு இதை இதை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மூலியமாக மதுரை முடக்கத்தான் மணி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தின் மாநில நிறுவன தலைவர், கால்நடை பாதுகாப்புடைய நலச்சங்கத்தினுடைய மாநில செயலாளர். நன்றி, வணக்கம். இந்த வாரம் வா தமிழா வாவில் ஜல்லிக்கட்டு ஸ்பெஷல் வரும் ஞாயிறு காலை 10 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.